மாசம் மாசம் பிரதோஷம் வந்தாலும் நம்மள பல பேருக்கு பிரதோஷம்னா என்னன்னே தெரியாம தான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பிரதோஷத்துக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து கடவுளின் மேலான மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அதாவது எல்லையற்ற ஒரு கடவுளோட மகிழ்ச்சியை தான் பிரதோஷம் சொல்றாங்க. தோஷம்னா இரவு, பிறனா முன்னாடி, இரவுக்கு முந்தைய காலம், அதாவது மாலை நேரம், அதுதான் பிரதோஷம் சொல்றோம். அதனாலதான் வழக்கமா பிரதோஷ காலம் எப்படி இருக்கு, 4:30 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கு மாலை நேரத்துல. இது பிரதோஷ நேரம். அப்ப பிரதோஷ நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாக்கலாமா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைறாங்க அமிர்தத்திற்காக. ஆனா அவங்க கடைய ஆரம்பிச்சு 10வது நாள்ல அதுல இருந்து அமிர்தத்துக்கு பதிலா நஞ்சு வெளியே வருது. நஞ்சு வெளியே வந்ததுனால அந்த நாளை நம்ம தசமி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த நஞ்சை என்ன பண்றது, அதனால நிறைய பேருக்கு அந்த உலகத்துல உள்ள உயிர்கள் அத்தனையும் வாடுது அந்த நஞ்சால. அப்போ அந்த நஞ்சை இறைவன் உட்கொள்றாரு. அந்த நாளை ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இறைவன் உண்டுட்டாரு இல்லையா, இங்க நிக்குது அவருக்கு, அதனாலதான் அவரை திருநீல கண்டவனே சொல்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கடலை கடைறாங்க. எதுக்காக? அமிர்தத்துக்காக. அப்போ அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது. அந்த அமிர்தம் தோன்றுச்சு இல்லையா, அந்த நாளை துவாதசி அப்படின்னு சொல்றோம். இது 10வது நாள் தசமி, 11வது நாள் ஏகாதசி, 12வது நாள் துவாதசி. அப்ப 13வது நாள் என்னவா இருக்கும்? இந்த நஞ்சு வந்து இறைவனுடைய இங்க இருக்குது இல்லையா, அதை பார்த்து நந்தியம் பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய நாக்கால அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நஞ்சு அவரை வந்து அவருடைய நாக்க புண்ணாக்கிடுது. அதனால உள்ள வச்சும் இந்த அரிசியை வச்சும் அந்த ரணத்தை ஆத்த சொல்லி பார்வதி தேவி கிட்ட சிவன் சொல்றாங்க. அந்த தன்னுடைய எல்லையற்ற அன்பை காட்டின அந்த நந்தியம் பெருமானுக்கு தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காட்டணும்னு சொல்லி இரு கொம்புகளுக்கு நடுவுல நின்னு சிவன் நடனம் ஆடினாராம். இந்த பொழுதுதான், இந்த நாளை தான் நம்ம பிரதோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தேவர்கள் எல்லோரும் வந்து இறைவனை வழிபடுறதால நாமும் இறைவனை வழிபட்டா இறைவனோட அருள் நமக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான்